ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பூலாம்பாருங்க. எங்கள் ஊரில் இருக்கிற அணைக்கட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போக போகிறேன். இது வந்து ஜூன் மாதம். இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சப்பலும் பில்லுமா வந்து இருக்குது. இன்னும் தண்ணியை கடந்து போகிறோம். இங்கே குளிக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க இடம். பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஆழமும் கம்மியாக தான் இருக்கும். இதில் நீங்கள் ஜம்ப் பண்ணி கூட குளிச்சிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் செடி சகதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழுக்காம்பாறை விட்டு விளையாடணும் அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பாங்க. இந்த அணைக்கட்டு மேலே இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் குளிக்கிறதுக்கான ஸ்பாட் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. லெட்ஸ் வெயிட், காமிச்சு தரேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செடியெல்லாம் அதிகமாக மழைக்காலத்தில் செடியெல்லாம் அதிகமாக வளர்ந்தனால ஃபுல்லாக இங்கே இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் இருக்கும். ஜம்ப் பண்ணி குளிச்சுட்டு இந்த இடம். எனக்கு நல்லா நீச்சல் தெரியும் ப்ரோ, எனக்கு ஜம்ப் பண்ணி தான் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, எனக்கு நீச்சலே தெரியாது ப்ரோ, தண்ணியில் உட்காந்து குளிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சரி, சூப்பரான ஒரு சாரல் செமையாக வருது. பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு மேலே புல் வந்து படுத்துருக்கு. இந்த இடம் பாருங்கள் ஸ்பாட் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வாய்க்கால் மாதிரியான பகுதி. அதிகமாக யாரும் வராதனால ஃபுல்லாக செடி வந்துருச்சு. கொஞ்சம் நிறைய பேர்லாம் இங்கே குளிக்க வந்து இதெல்லாம் வெட்டி அகற்றுனா செமையான பிளேஸ் தாங்க. ப்ரோ எனக்கு நீச்சல் ஸ்விம்மிங் போடணும் ப்ரோ, பயங்கரமான ஆழம் வேணும் ப்ரோ அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா போதும். இதெல்லாம் மேலே ஜஸ்ட்டு மேலால் இருக்கிற தாமரை மாதிரி தான். இதை இழுத்து விட்டு நீங்கள் இங்கே கொண்டு குளிச்சிக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து எட்டி பார்ப்போம். இந்த அளவுக்கு ஒரு ஹைட்டான பிளேஸ் தான் இங்கே இருக்குது. நீங்கள் வேணும்னா இதில் ஜம்ப் பண்ணிக்கலாம், ஜம்ப் பண்ணி கூட குளிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு நீச்சல் தெரியாது, ஓரளவுக்கு நல்லா குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா, சூப்பராக தண்ணி தொட்டி மாதிரி குளிக்க ஆசைப்பட்றாங்கன்னா அடுத்த பிளேஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். சைடில் போகிறப்ப கவனமாக போகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளேஸில் பாசாம் பிடிச்சிருக்கும், கொஞ்சம் டேஞ்சர். பாறையில் அடிச்சுட்டு போய் விழுந்தீங்கன்னா தான் இங்கே தான் விழுவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைடில் போகிறப்ப பார்த்து தான் போகணும். இதுதான் பூலாம்பாறை செக் டேம். போகிறப்ப இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடாதீங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதோட இதிலேருந்து தண்ணி தான். இங்கே அங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் நடந்து வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா நேராக அது மட்டும் போகலாம். பார்த்திங்கன்னா மெயினான பிளேஸே இங்கே அருவி தான். காமிச்சு தர போகிறேன். மழை காலத்தில் மட்டும் வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். மற்ற டைமில் நியரஸ்ட் டேமில் வாழையார் டேம்லேருந்து தான் இங்கே தண்ணி வரும். தண்ணி வர டைம்லையுமே உங்களுக்கு செமையாக என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேஸ் தான். பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு சூப்பரான இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. குளிக்கிறதுக்கான செமையான பிளேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கழுத்துக்கு தான் தண்ணி இருக்கும், இங்கேருந்து அது மட்டும். அப்புறம் இங்கே மெயினாக நீங்கள் குளிக்க வர்றப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்ரு. இப்போ காமிச்சு தர போகிறேன். இந்த சட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி நல்லா ஹைட்டாக இருந்துச்சுன்னா சட்ரு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கிற டைமில் நம்ம இங்கே குளிக்கிறது அவ்வளோவா சேஃப் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அங்கேருந்து நம்மளை இழுத்துட்டு வந்து சட்டருக்குள்ளே கொண்டு போகிறக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சட்டரை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ் பண்ணிக்கிற டைமில் இது மேலே கவிழ்ச்சி போகும். அந்த டைமில் செமையாக குளிக்கலாம். சரி ப்ரோ, நான் வர டைமில் சட்டர் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இதை க்ளோஸ் ஆகாமல் இருந்துச்சு, எப்படி ப்ரோ குளிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கவலை இல்லைங்க.
இந்த இடத்துல என்னெல்லாம் விளையாடுறதுக்கு இருக்குன்னு காமிச்சு தர போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அரச மரத்தோட அந்த கிளைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அரச மரமோ ஆலமரமான்னு தெரியலையே, அதில் தொங்கி தொங்கி விளையாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சற்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபுல் ஃபோர்ஸில் போயிட்டுருக்கு. இந்த டைமில் அங்கே போய் வந்தீங்கன்னா அப்படின்னா அடிச்சுட்டு போயிடும். இது வந்து பயங்கரமான அங்கே பாறை தான் இருக்குது சரிங்களா. தண்ணி இந்தளவுக்கு ஃபோர்ஸில் போகிறப்ப நம்ம அங்கே இறங்கவே கூடாது. ஏன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன குழிகளும் அதுக்குள்ளே கல்லுகளும் இருக்கும், அதனால் சேஃப் இருக்காது. சற்று க்ளோஸாக இருந்துச்சுன்னா இந்த மேலே இருக்கிற அந்த கம்பி வந்து இன்னும் கீழே போயிருக்கும். அந்த டைமில் வந்தால் செமையாக குளிக்கலாம். இப்போ எப்படி குளிக்கிறது ப்ரோ, இந்த சீசன்லாம் வந்தோன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்தோம் பார்த்தீங்களா, இதுலேயே ரிட்டன் போய் அந்த ஒரு சின்ன ஒரு பிளேஸ் மாதிரி காமிச்சிடுறேன். அங்கேருந்து இறங்கி வரணும். அது எப்படி வரணுங்கிறத இந்த வீடியோ பார்ட் 2ல் வந்து காமிச்சு தர்றேன். பார்ட் 2 பாருங்கள் மக்களே.